வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ஜிகே பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். கீழ்கண்ட மொழிகளில் செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்டா சமஸ்கிருதம், ரெண்டாவதா தெலுங்கு, மூணாவதா மலையாளம், நாலாவதா தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல 256வது பேஜ் நம்பர்ல, அது என்ன யூனிட்னு பார்த்தா இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்து வச்சிருப்பான். அந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ்ல இருக்குது பாருங்க. தமிழ் ஃபர்ஸ்ட், சமஸ்கிருதம் ரெண்டாவது, தெலுங்கு மூணாவது, கன்னடம் நாலாவது, மலையாளம் அஞ்சாவது, ஒடிசா 6வதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கொஸ்டின்ல 4 தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இந்த பாக்ஸ்ல இருந்து நேரடியா கேட்டிருக்காங்க. அடுத்தது 2022 குரூப் 4 எக்ஸாம்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். தவறாக புரிந்துள்ளது எது அப்படின்னு கேட்டது இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14, 17, 21, 26 அப்படின்னு கொடுத்துருக்கான். இதற்கான ஆன்சர் 10th நியூ சமூக புத்தகத்துல 256வது பேஜ் நம்பர்ல, இதுவும் இந்திய அரசியலமைப்பு யூனிட்ல தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த 256வது பேஜ் நம்பர் போயிட்டீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் பாக்ஸ் நிறைய கொடுத்துருப்பான். இதுல இருந்து அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. அப்ப 2வது கேள்வியும் கலர் பாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்கான். கரெக்டா? 3வது கேள்வியும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி கொஸ்டின் பொருந்தது. சரிங்களா? இங்க பாருங்க, பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல ஃபர்ஸ்டா சர்க்கார் யார் ஆணையம், ராஜமன்னார் குழு அப்படின்னு இருக்கு. இந்த 2 மட்டும் நம்ம 10th நியூ சமூக புத்தகத்துல இருக்குதுங்க. பர்ஃபெக்டா பொருந்தது. நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ராஜமன்னார் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th நியூ சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல 192வது பேஜ் நம்பர்ல பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான். 1969ல மத்திய மாநில அரசுகளுடைய உறவை குறித்து முழுமையா ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையிலான மூவர் குழு ஒன்றை அமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது யார் போட்டிருக்காங்க? அதாவது தமிழக அரசு. இங்க பாருங்க, இங்க என்னது, இங்க பாருங்க, ராஜமன்னார் குழு, தமிழ்நாடு அரசாங்கம். 1 கரெக்டா இருக்கும். அப்புறம் பிக்கு 1. அதுக்கு அடுத்ததா சர்க்கார் யார் ஆணையம். இது 10th நியூ புக்ல 191வது பேஜ் நம்பர்ல ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, மத்திய மாநில அரசோடைய உறவுகளை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியார் குழு நியமிக்கிறாங்க. ஸோ அப்போ இது யாரு நியமிக்கிறாங்க? என்னது, மத்திய அரசு. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, மத்திய அரசுன்றது அப்போ ஏவுக்கு 4 மத்திய அரசு ஆன்சரா இருக்கும். இங்க பாருங்க, அப்ப ஏவுக்கு 4, பிக்கு 1, 4, 1ன்றது ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. கிட்டத்தட்ட 100% ஆன்சரே பண்ணிடலாம். 3 கேள்வி கலர் பாக்ஸ்லயே கேட்டிருக்காங்க. வித் எவிடன்ஸோட காமிச்சிட்டேன். அடுத்ததான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 2002 படி 51 AKல் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல 258வது பேஜ் நம்பர்ல ஒரு பேராகிராஃப்ல கொடுத்து வச்சிருக்கான். டைரக்டா கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரே ஒரு யூனிட்டுங்க, இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். நீங்களே போய் பாருங்க. இந்த ஒரு யூனிட்ல மட்டுமே 2022 குரூப் 4ல 4 கேள்விகள் கேட்டிருக்கான். அதுல 3 கேள்விகள் கலர் பாக்ஸ்ல இருந்தே கேட்டிருக்கான். நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதியை மட்டும் ஷார்ட்டா ஒரு 15 பக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். 5 பக்கம் படிச்சா போதும். 4 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு எவிடன்ஸே பார்த்தாச்சு. இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. ஏன்னா நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம்.
சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்டா 10ஆம் வகுப்பு புதிய சமூகல் புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசுன்னு 3 யூனிட் இருக்கு. அதை முக்கியமா படிச்சிருங்க. அதுல 3ல இருந்து 4-5 கேள்விகள் வரைக்கும் கேட்குறான், 7 கேள்வி வரைக்கும் கேட்குறான்னு கூட நம்ம ப்ரூஃப் போட்டிருக்கோம் கரெக்டா. அதில் மொதல் யூனிட்டா இந்திய அரசியலமைப்பு அந்த யூனிட் எடுத்துட்டுங்க. இது நாங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் கூட இந்த மாதிரி ப்ரூஃபோட ஒரு நோட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்த யூனிட் எடுத்துக்கிட்டு இதில் எங்கெல்லாம் கலர் பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கா, அந்த கலர் பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதை பாருங்களேன், ஒரு கலர் பாக்ஸில் 2 எக்ஸாமில் கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, 2014 குரூப் 4ல் கேட்டிருக்கான். 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்ற கலர் பாக்ஸில் இங்கே பாருங்க, 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 1978 எஸ் கரெக்டுங்களா, ரைட். அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க, 1978இல் 44வது சட்ட திருத்தத்தின் படி அடிப்படை உரிமையிலிருந்து எதை நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா. இது வந்து 2019 குரூப் 4 எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, இந்த லைன் 2014 குரூப் 4ல கேட்டான். அடுத்தது இங்க பாருங்க, சொத்துரிமை வந்து நீக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொத்துரிமை ஆப்ஷன் சி வந்து அடுத்த லைன் 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு லைன் 2014, அதே அடுத்த லைன்லேயே வந்து 2019 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இப்படி தான் கேட்பாங்க. அப்போ இன்னொரு லைன் பாக்கி இருக்குது, இந்த சொத்துரிமை எங்கே எடுத்து போய் சேர்த்துருக்காங்கன்னு. மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் அதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கரெக்டா. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு கேள்வி இங்க பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன். 2022 குரூப் 4ல கேட்டிருக்கான். இந்த செம்மொழி வந்து ஆண்டுகள் படி வரிசைப்படுத்துக்கன்னு அதுவும் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்துக்கு எது பாருங்க, இது பாருங்க, இதுல இந்த ஒரு பாக்ஸ்ல கேட்டிருக்கான், எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்படுகிறது. 2013 விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் 86வது சட்ட திருத்தம். பாருங்க, இங்கே 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னு கொடுத்துருப்பான். நீங்கள் படிச்சுக்குங்க. இதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் கேட்டிருக்கான். அப்படியே பாருங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அழகாக பாக்ஸாக கொடுத்துருப்பான். நீங்கள் புக்கில் போய் பார்த்தா தெரியும். அதை மட்டும் தனியாக கொடுத்துட்டேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ எப்படி உங்களுக்கு தெரியுமால கிட்டத்தட்ட 5 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்கான். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் படிக்கணும்னு வச்சுங்க, அதுக்கு கீழே 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருப்பான். நீங்களே பாருங்க, அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி எதுன்னு 2014 குரூப் 4 2016 விஏஓலையும் கேட்டிருக்கான். அது வந்து பகுதி 3. இது பாருங்க, அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுக்கு அடுத்ததா இதுல இருந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12லிருந்து 35 வரைக்கும் சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. இந்த 12லிருந்து 35 வரைக்கும் இவங்க என்னென்னா வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வகையை நான் தனி பாக்ஸ் கொடுத்துட்டேன் சரிங்களா. இதில் பாருங்களேன், 2014 விஏஓவில் கேட்டிருக்கான், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை அப்படின்னு கேட்டிருக்கான். அது எந்தெந்த பிரிவுன்னு இதில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கு அடுத்ததா 2019 குரூப் 4ல பாருங்க, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசியலுக்கு தீர்வு காணும், அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்களே பார்த்தீங்கன்னா 14 விஏஓலையும் 19 குரூப் 4லையும் இந்த பாக்ஸ்ல இருந்தே கேட்டு வச்சிருக்காங்க. அடடடா. அதுக்கப்புறம் இப்போ சமத்துவ உரிமைன்னா அதில் இருக்கிற பிரிவுகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை லிஸ்ட் பண்ணிட்டுங்க. அதுக்கு ரிலேட்டடாக 3 எக்ஸாமில் 2014 குரூப் 4, 2014 விஏஓ,
2018 குரூப் 4 சூப்பர் அடே பார்த்தீங்களா? அப்படியே வந்தீங்கன்னா நடுவில் எங்கே பாருங்க 2022 குரூப் 4லையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இதில் தான் நம்ம இன்ட்ரோலே சொன்னோம், தவறாக புரிந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்கான்னு சொன்னோம் இல்லையா? பிரிவு 14, 17, 21A, 26ன்னு அந்த கேள்வி இந்த சைடில் வச்சுட்டேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 பக்கம் தாங்க. 6 பக்கம் கூட இல்லை, ஒரு 5 பக்கம் தான். 5 பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எத்தனை கேள்வி? 12 கேள்விகள். அதாவது 2013 இருந்து 2022 வரைக்கும் குரூப் 4 VO எக்ஸாம் 9ங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 9 எக்ஸாமில் 12 கேள்விகள் பாக்ஸில் இருந்தே கேட்டிருக்காங்க. அதை அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியே கொடுத்துட்டேன். புரியுதா? தெளிவாக புரியுதா? குழப்பிக்காதீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இதுக்கப்புறம் அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம். லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி லைன் பை லைனாக கொடுத்துட்டோம். இதுக்கு இடையிலேயே எங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த சட்ட வரைவு குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருப்பான். டாக்டர் வந்து அம்பேத்கர். இது 2016 குரூப் 4 2016 VAO. அதுக்கப்புறம் அந்த குழு வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சான்னு கேட்டிருப்பான், 2019 குரூப் 4. ஸோ அந்த மாதிரி எங்கன்னா வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த பகுதியை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பேன். சூப்பருங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அதுக்கு ரிலேட்டடாக இங்கே பாருங்கள், இந்த பேசிக் கொஷின் 45 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 46 லைன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 46 லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு 13 குரூப் 4, 14 குரூப் 4, 16 குரூப் 4, 16 VAO, 19 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டேன். டவுட்டாக இருக்குது, நீங்கள் அந்த எக்ஸாம் கொஷினே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டனோ அந்தந்த பகுதிக்கு நடுவே அந்த குரூப் 4 கொஷின் கொடுத்துருப்பேன். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், கோச்சிங் சென்டரில் கூட இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு லைனும் படிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்கான் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிப்பீங்க. அப்படியே மனசில் நிற்கும். நாளைக்கு எக்ஸாமில் இதில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தா ஒரு 15 பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு 15 பக்கம் நீங்கள் படிச்சிட்டாவே போதும். இந்த யூனிட்டில் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் எளிமையாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஒன்று மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, 2022 குரூப் 4ல் 4 கேள்விகள் இந்த ஒரு யூனிட்லேருந்து கேட்டிருக்கான். அதற்கான ப்ரூஃபும் இந்த பிடிஎஃபோட எண்டில் இணைச்சிருக்கேன். நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. இந்த நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குன்னா ஜிகேவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். அதனால் கமெண்டில் கொடுங்க, இது ஓகேவா, இல்லை வேறு மாதிரி மாடிஃபை இப்படி கொடுத்தா எளிமையாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நல்ல விஷயமா இருந்தால் அடுத்தடுத்த நோட்ஸில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர் சார். ஆமாம், இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே அதெல்லாம் இருக்கும். கீழே வாங்க. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போய்ட்டால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நான் வந்தீங்கன்னா ஒரு 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஓடும் 15, 14, 13 தலை மேலே. ஸோ உங்களுக்கே தெரியும் 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இன்னொரு நல்ல நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.